My dear students, this is Class 12 Maths, Chapter 9, Exercise 9.8 question number 4 பார்க்க போகிறோம். Find the area of region bounded by line y equal to 2x plus 5 and parabola y equal to x square minus 2x. பார்த்தீங்கன்னா ஒரு லைனு ஒரு பெரபோலா கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சிக்கணும். ஓகேவா? இப்போ லைன் என்ன? லைன் வந்து y equal to 2x plus 5. பெரபோலா பார்த்தீங்கன்னா y equal to x ஸ்கொயர் மைனஸ் 2x. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே yக்கான வேல்யூ தான். அப்போது இதை ஈக்குவேஷன் 1 இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துட்டோம்னா 2x ப்ளஸ் 5 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x. பாருங்கள், இதுவும் yக்கான வேல்யூ தான், இதுவும் yக்கான வேல்யூ தான். ஓகேவா? இப்போ இவங்க ரெண்டு பேரும் அந்த சைடு கொண்டு போயிடலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இது வந்து அந்த பக்கம் போன பிறகு மைனஸ் 2x. ஏற்கனவே ஒரு மைனஸ் 2x இருக்குது பாருங்கள். ஓகேவா? அப்புறம் இந்த 5 அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 5. ஸோ இந்த பக்கம் 0. ஸோ 0 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 5. இப்போ இந்த மைனஸ் 5-ஐ நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணும்போது 5 1 இஸ் 5. 5ல் 1 கழிச்சோம்னா 4. பட் இங்கே மைனஸ் 4 இருக்கிறதுனால இதுக்கு மைனஸும் இதுக்கும் ப்ளஸ் கொடுத்தா தான் நமக்கு சம் ஆஃப் த ரூட்ஸு மைனஸ் 4 கிடைக்கும். அப்போ நம்மளோட ஃபேக்டர்ஸ் வந்து எக்ஸ் மைனஸ் 5 ஒரு ஃபேக்டர், எக்ஸ் ப்ளஸ் 1 ஒரு ஃபேக்டர். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5ன்னு ஒரு ஆன்சரும் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1ன்னு ஒரு ஆன்சரும் கிடைக்கும். பட் கரஸ்பாண்டிங் ஒய் வேல்யூஸும் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5ன்னா ஒய் ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷன் 1ல் போடுங்க. அதாவது ஒய் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 5 ப்ளஸ் 5. அதாவது இது 10, இது ஒரு 5. அப்போ ஒய் ஈக்குவல் டு 15. அப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து 5,15. இப்போ இங்கே வாங்க, எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 போட்டோம்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு மைனஸ் 1 ப்ளஸ் 5. அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 ப்ளஸ் 5. 5ல் 2 கழிச்சோம்னா ஒய் ஈக்குவல் டு 3. அதாவது இன்னொரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து மைனஸ் 1,3. ஸோ நம்ம ரெண்டு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ சின்னதாக ஒரு கிராஃப் வரைஞ்சிக்கலாம். நல்லா கவனிங்க. இப்போது இது வந்து 0 எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். இந்த கர்வை நம்ம ட்ரேஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ இந்த கர்வுக்கு சில பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம் நம்ம. இங்கே நல்லா கவனிங்க, இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை ரெண்டையும் நம்ம கவர் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் முதல்ல எழுதிக்கிறேன். எக்ஸு இது ஒய். ஓகேவா? இப்போ 5,15 வந்தே ஆகணும். மைனஸ் 1,3. ஏன்னா இது பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், அந்த பாயிண்டில் கர்வு போகுதுன்றது அர்த்தம். அதே போல் 5,15ம் ப்ரீ டிட்டர்மைண்டாக நான் எழுதிக்கிறேன். ஓகேவா? சரி, இப்போது நான் எக்ஸுக்கு 0 கொடுத்தேன்னா இந்த கர்வில் பாருங்கள், எக்ஸுக்கு 0 கொடுத்தா ஒய்யும் 0 ஆகிடுது. ஏன்னா ரெண்டு இடத்துல எக்ஸ் இருக்குது பாருங்கள். ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் 1 கொடுத்து பாருங்கள். அப்போ என்ன ஆகும்? 1 மைனஸ் 2. அப்போ மைனஸ் 1 வந்துடும். நம்ம இது யாருக்கான டேபிள்? இது ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2xங்கிற பெரபோலாக்கான டேபிள். இப்போ லைனுக்கு ஒரு டேபிள் எடுத்துக்கலாம். லைன் என்ன? ஒய் ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 5. கரெக்டா? ஸோ இதுக்குமே நான் அந்த ரெண்டு பாயிண்ட்ஸ், அதாவது பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இருக்கு இல்லையா, அதை நான் எழுதிக்கிறேன். எக்ஸு ஒய் மைனஸ் 1,3 அண்டு 5,15 இதுலேயும் நான் எழுதிக்கிறேன். ஏன்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அது. இப்போ நான் எக்ஸுக்கு 0 கொடுத்தேன்னா இது 0 ஆகிடும். அப்போ ஒய் ஈக்குவல் டு 5ன்னு கிடைக்கும். இப்போ ஒய்க்கு நான் 0 கொடுத்தேன்னா எக்ஸுக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், நல்லா கவனிங்க. அதாவது 2x ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0ன்னு வரும். அப்புறம் 2x ஈக்குவல் டு மைனஸ் 5, எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5/2, அதாவது மைனஸ் 2.5. புரியுதுங்களா? ஸோ இத்தனை பாயிண்ட்டு போதும். இப்போ இந்த லைனுக்கான பாயிண்ட்ஸை வந்து நான் இங்கே ப்ளாட் பண்ணிக்கிறேன். மைனஸ் 1,3. ஓகே, இது மைனஸ் 1, இதில் வந்து இது ப்ளஸ் 3ன்னு எடுத்துக்கிறேன். மைனஸ் 1,3 குறிச்சாச்சு. அப்புறம் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் 5,15. ஓகே, சப்போஸ் இங்கே 5 இருக்கிறதாவும் சம்வேர் இந்த இடத்துல 15 வர்றதா எடுத்துக்கலாம். அப்போ 5,15 சம்வேர் இயர். ஓகேவா? ஸோ இந்த லைனு
0,0 வழியாக போகலை. 0 கொடுத்தா நமக்கு என்ன வருதுன்னா 5 வருது. ஸோ சம்வேர் இயர் 0,5. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா -2.5,0, அதாவது நான் எக்ஸுக்கான வேல்யூ -2.5 கொடுக்கும்போது அதனோட y வேல்யூ 0 ஆகுது. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம பெரபோலாக்கு வருவோம். இது எழுதிக்கலாம் நம்ம y = 2x + 5க்கான லைன். ஓகே, இப்போ நம்ம பெரபோலாக்கு வருவோம். பெரபோலாக்கான பாயிண்ட்ஸ் குறிச்சிக்கலாம். பாருங்கள், -1,3ல என்ன ஆகுது? பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கரெக்டா? ஸோ 0,0 வழியாக போகுது. அப்புறம் 1,-1 வழியாக போகுது. அதாவது 1 கொடுத்தோம்னா -1ன்னு கிடைக்குது. அதாவது 1,-1 சும்மா ரப்பாக ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, அதுக்கப்புறமா என்ன ஆகுது? 5,15 மேலே ஏற்றிடுங்க. ஸோ நமக்கு தேவையான ஏரியா இதுதான். ஓகே, இந்த ஏரியா தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, அப்போது லைன் மேலே இருக்குது, கர்வு கீழே இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஏரியா தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ நம்ம எழுதிக்கலாங்க. ஏரியா ரிக்வயர்ட் = ஃபஸ்ட்டு இந்த பவுண்ட்ரி என்ன? x = -1. இந்த பவுண்ட்ரி என்ன? x = 5. கரெக்டா? ஸோ நமக்கான பவுண்ட்ரிஸு -1லேருந்து 5 வரைக்கும் ஏரியா நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லைனோட ஃபங்க்ஷன் y ஆஃப் லைன் மைனஸ் y ஆஃப் கர்வு. ஏன்னா லைன் வந்து மேலே இருக்குது பாருங்கள், புரியுதா? ஸோ இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே y வந்தால் வெளியே dx. ஓகே, ஸோ இங்கே எழுதிக்கலாம் நம்ம லோவர் லிமிட் அப்பர் லிமிட். லைனோட ஈக்குவேஷன் 2x + 5 மைனஸ் பெரபோலோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா x² - 2x, x² - 2x dx. இதை இங்கேயே செப்பரேட் பண்ணிக்கலாம் நம்ம. -1 to 5 2x + 5 dx தனியாகவும் மைனஸ் போட்டுண்டு அதே அப்பர் லிமிட் லோவர் லிமிட் கொடுத்துக்கோங்க. x² - 2x dx. ஓகேவா? சரி, இப்போது 2 இருக்குது, x² வந்துட்டு கீழே ஒரு 2 வரும். கரெக்டா? அதே போல் இங்கே எதுவும் இல்லாட்டி x⁴0 இருக்கிறதா அர்த்தம். அப்போ 5x வந்து 1 போட்டால் போடலாம், போடாட்டி பரவாயில்ல. இதுக்கு அப்பர் லிமிட் லோவர் லிமிட் தனியாக கொடுத்துக்கோங்க. மைனஸ் இப்போ x² ஏற்கனவே இருக்குது, அப்போ x³/3, x⁴1 ஏற்கனவே, அப்போ 2x²/2 அப்பர் லிமிட் லோவர் லிமிட் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போது இந்த 2 கேன்சல் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணலாம். 5² 25 ப்ளஸ் இங்கே 5 5s are 25 மைனஸ் இப்போ -1 கொடுக்க போகிறோம். -1க்கு ஸ்கொயர் பண்ணாலும் +1 தான் வரப்போகுது. பட் இந்த இடத்துல -1 கொடுக்கும்போது -5 வந்துடும். ஓகேவா? ஸோ இதுக்கு தனியாக ப்ராக்கெட் மைனஸ் போட்டுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் x³ பார்த்தீங்கன்னா 5³ 125/3 மைனஸ் 2x², 2 × 25 50/2 மைனஸ் இப்போ இந்த -1 கொடுக்க போகிறோம் எக்ஸோட பிளேஸில். -1க்கு க்யூப் பண்ணால் -1 தான் நிற்கும். அதே போல் -1க்கு ஸ்கொயர் பண்ணால் +1 மாறிடும். பட்டு ஏற்கனவே மைனஸ் தான் இருக்குது நடுவில், அதனால் மைனஸ் போட்டுண்டு 2/2 போட்டுக்கலாம். ஓகேவா? ஏன்னா -1² வந்து 1 தான், நடுவில் மைனஸ் இருக்குது. புரியுதுங்களா? ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இது ஒரு 50 மைனஸ் ஆஃப் -4. ஏன்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே -4 வரும். இந்த மைனஸ் ப்ளஸில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேவா? சரி, 3க்கு 2 கேல்சியம் எடுத்தால் 6. அப்போ மேலே வந்து 2 × 125 250. இங்கே இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம், அப்போ 150 மைனஸ் ஆஃப் மறுபடியும் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. 3 2s are 6 தான், அப்போ 2 × -1 -2 3 × 2 6 -6 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. 50 மைனஸ் ஆஃப் -4 +54 மைனஸ்
250ல 150 கழிச்சா 100 by 6. இது என்ன ஆகும்? மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் 2 8 8 by 6 ஓகேவா? ஸோ 54 minus 108 by 6. ஸோ சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? 6 6ஆல் இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 6 4s are 24 balance 2. 6 5s are 30 30 plus 2 32 minus 108 by 6. ஸோ 324ல் 108 கழிச்சிருங்க. 6 பேலன்ஸ் 1 216 by 6. 6 டேபிளில் கட் பண்ணிவிடுங்க. 3 6 are 18 balance 3 6 6 are 36. So 36 square units. So area bounded by that line and curve is 36 square units. Okay, thank you students.